கிரிபாட்டி தீவுகளில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. ஆஸ்திரேலியா அருகில் பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு மக்கள் உற்சாகம். பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் ஜனவரி 3ஆம் தேதி முதல் விநியோகம். வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்குவார்கள் என்று அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் ரகசிய கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்த உடை மாற்றக்கூடிய அறை மற்றும் டீ கடைக்கு சீல் வைத்தது காவல்துறை. மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் காலை பனிமூட்டம் இருக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. ஆண்டில் இயல்பை விட 33% கூடுதலாக பதிவான வடகிழக்கு பருவமழை. 8 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பிற மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாகவும் மழை பெய்திருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் இயல்பை விட 33% அதிகமாக பதிவான வடகிழக்கு பருவமழை. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரியில் 86% அதிக மழை பதிவான நிலையில் நீலகிரி, தூத்துக்குடியில் இயல்பை விட குறைவான மழை பதிவு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களுக்கு 590 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. இது இயல்பை விட 33% மழையும், கடந்த ஆண்டு 4% இயல்பை விட அதிகம். கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது வடகிழக்கு பருவமழைங்கிறது 27% அதிகம். அருப்புக்கோட்டையில் மெத்தப்பட்டமைன் தயாரித்ததாக 10 பேரை கைது செய்த காவல்துறை. 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் முடக்கம். அருப்புக்கோட்டையில் ஆய்வகம் அமைத்து மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் தயாரிப்பு. ஹரியானா, டெல்லி, மணிப்பூரில் முகாமிட்டுள்ள தனிப்படை போலீசார். கன்னியாகுமரியில் நிறுத்தப்பட்டிருந்த படகு சேவை மீண்டும் தொடங்கியது. காலை முதல் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக படகுகளில் பயணம். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல மேலும் 3 படகுகள். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி கமல்ஹாசன் எழுதியுள்ள பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் தயாரான பாடல் வெளியீடு. ஆதி பகவன் முதற்றே உலகு. கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் திட்டம் அதிமுக ஆட்சியில்தான் முதல்வராக இருந்தபோது உருவாக்கியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திட்டத்தில் மனதில் வைத்து உறங்கிவிட்டு தங்களுடைய திட்டம் என்று இபிஎஸ் கூறினால் சரியில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு பதிலடி. நான் மனசில் நினச்சி நான் படுத்து தூங்கினதுதான் அதுதான் என் திட்டம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. யார் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க, யார் அதுக்காக பணம் ஒதுக்குனாங்க, எந்த பணத்தில் ஒதுக்குனாங்க அப்படின்றது தான் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒழிய சட்டசபத்தில் நிறைய பேர் அறிவிப்பாங்க, நான் கட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க, புது நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறதால அவங்க பாலம் கட்டினது அர்த்தம். பாலம் கட்டினது திராவிட முன்னேற்ற மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. தங்களுக்கு வேண்டிய யாரையோ காப்பாற்ற முயற்சி என்று அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போராடிய அதிமுகவினர் மீது வழக்கு பதிந்ததற்கும் கண்டனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவிற்கு யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக ஆட்சியில்தான் சட்ட ஒழுங்கு அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலடி. சாடிஸ் மனநிலையை எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். அரசியல் இருப்பை காட்ட தமிழ்நாட்டு மாணவியரிடம்
அச்ச உணர்வை ஏற்படுத்தி அருவருப்பு அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்டாண்ட் அப் காமெடி என்கிற பெயரில் ஜவஹர்லால் நேரு குறித்து சர்ச்சையாக பேசிய பரத் பாலாஜிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். வரலாறு குறித்து எள்ளளவும் அறியாத பரத் பாலாஜியை தமிழக காவல்துறை கைது செய்யவும் வலியுறுத்தல். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சீமான் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு போராட முயற்சி. விதிமீறல் கட்டடங்களால் சென்னை மாநகரம் கான்கிரீட் காடாக மாறிவிட்டது. சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு உடந்தையாக செயல்படுவதாகவும் உயர்நீதிமன்றம் கண்டனம். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மெரினா பெசநகர் கடற்கரை பகுதிகளில் இன்று போக்குவரத்து மாற்றம். 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். புத்தாண்டை கொண்டாட தயாராகி வரும் புதுச்சேரி. கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் இறங்கவும் கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்லவும் தடை. நெல்லை வடக்கு ஹைகிரவுண்ட் பகுதியில் பிரபல தொழிலதிபர் ரஞ்சன் வீட்டில் சுமார் 2 கிலோ தங்க நாணயங்கள் மாயம். தொழிலதிபர் வீட்டில் பணி செய்த ஊழியர்களிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து ஜெராக்ஸ் கடைக்குள் புகுந்த மணல் லாரி. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயம். காஷ்மீரின் குல்மார்க்கில் கொட்டி கிடக்கும் பனி. உற்சாகமாக பொழுதுபோக்கும் சுற்றுலா பயணிகள். இந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிகமாக மழை பெய்திருப்பதாகவும் டிசம்பர் மாதத்தில் இயல்பை விட 164% அதிக மழை கிடைத்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இந்த ஆண்டின் மழை நிலவரம் குறித்து விளக்கினார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் இயல்பை விட 64% மழை குறைவாக இருந்ததாக குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் மாதம் 25% அதிகமாகவும், நவம்பர் மாதத்தில் 23% குறைவாகவும், டிசம்பர் மாதத்தில் 164% அதிகமாகவும் மழை பெய்திருப்பதாக கூறினார். மாவட்ட அளவை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் இயல்பை விட 265% மழை பெய்திருப்பதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் 2023இல் 6 புயல்கள் உருவான நிலையில் இந்த ஆண்டு 4 புயல்கள் உருவானதாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களால் இந்த ஆண்டு அதிக மழை கிடைத்ததாகவும் குறிப்பிட்டார்.